வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்ரீராம் vlogs. ஏன்டா இவன் இன்னைக்கு தனியாக வீடியோ இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரே நிமிஷம் இருங்க, இது நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது, நான் உட்காந்துக்கிறேன். வெளில மழையாக இருக்கிறனால துணிலாம் காய போட்டுருக்கோமா, அதான். ஸோ ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 month ஆக போகுது. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக என்னென்னா, நான் ரேவதிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா, ரேவதிக்கு வந்து கொலுசு வாங்கலான்னு ஒரு எனக்கு தாட் இருந்தது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி கொலுசு போட்டுருக்கு. அது என்னென்னா கொஞ்சம் தின்னாக இருக்குது. எனக்கு வந்து லைட்டாக சவுண்ட் வர மாரி வாங்கி கொடு, நெக்ஸ்ட் மந்த் வாங்கி கொடுன்னு தான் சொல்லியிருந்தது அது. சரி, நம்ம ஏன் இதை வந்து கொலுசு வந்து இப்போது ஃபஸ்ட் மந்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறப்ப கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ ஒரு மெமரிஸாகவும் இருக்கும்ல, ஸோ அதுதான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ரேவதிக்கு தெரியாது, கொலுசு வாங்கிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, மழையாக இருந்தனால. ஸோ வேகமாக ஒர்க் போயிட்டு இருந்தேன். சரி, அப்படியே வரப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கே வாங்கினா, நம்ம எப்போவுமே நான் வாங்குற கடை தான், சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். சரவணா ஸ்டோர் எலைட் தான் வாங்கினேன். இதில் வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. முருகர் இது என்னென்னா, ஆக்சுவலாக வந்து கேலண்டர் கொடுத்தாங்க. இப்போ இந்த இயர் முடிய போகுது பார்த்தீங்களா, ஸோ அவங்க கேலண்டர் கொடுத்தாங்க. அதை நான் வந்து அவங்களே தான் கொடுத்தாங்க. நான் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கலை. ஸோ இந்த கேலண்டர் ஒன்று கொடுத்தாங்க, மந்த்லி கேலண்டர், அப்புறம் டெய்லி கேலண்டரு. ஸோ அந்த கொலுசு வாங்கினதுக்கப்புறம் எனக்கே சர்ப்ரைஸ். வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து முருகர் ஃபோட்டோ வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மெயின் வந்து இந்த கொலுசுக்கு ரேவதி சர்ப்ரைஸ் ஆகுதோ இல்லையோ, வீட்டுக்கு வந்து முருகர் வந்ததுலேருந்து ரேவதி ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. தெரில, ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு இது. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த கிஃப்ட்டு இன்னும் நாங்கள் ரேவதிகிட்ட கொடுக்கல, நான் கொடுக்கணும். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி, அதான் இது ஒரு இன்ட்ரோ மாதிரி எடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் ரேவதி அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்குறேன். ஸோ இது வந்து இது வரைக்கும் ரேவதி தெரியாது, பட் வந்து அவங்க அம்மாவுக்கு அவங்க தங்கச்சிக்கு தெரியும். சரி, ஏன்னா எனக்கு சைஸ் தெரியாது, ஸோ அதனால் ரேவதிகிட்ட கேட்கவும் முடியாது. ஸோ அதனால் அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, இந்த சைஸாக இருக்குமா அப்படின்னு. சரி, வாங்கிட்டேன், நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். இதுதான் கிஃப்ட்டு. ரேவதி இதப்பா சந்தோஷமாகுமான்னு தெரியல. ஸோ அதான் நான் கொடுக்குறப்ப அதை வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்க்கலாம் ரேவதி என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சரி, இன்னைக்கு என்ன கிழமை? நம்ம வீட்டுக்கு யார் வந்துக்கிறா? சோபி இல்லை, டியூஸ்டே. இன்னைக்கு என்னவா இருக்கும் பாரு. இன்னைக்கு சரி, வா, இங்கே வா, நீயே வா. அந்த ஸ்க்ரீனை போய் ஓப்பன் பண்ணு. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணு. அது பாரு, உள்ள யார் இருக்கான்னு. ஆமாம், இது வந்து நான் இங்கே வா சொல்கிறேன். இது என்னன்னா, உனக்கு ஒன்று வாங்கினேன். 30 days 1 month ஆயிடுச்சுல நம்மளுக்கு. ஆனால் இங்கே கேளு, இது வந்து நான் கேட்டு வாங்கலை, அவங்களா கொடுத்தாங்க. அதுவும் இங்கே வந்து பார்த்து எனக்கே ஷாக்கு. டியூஸ்டே வாரியா? சரி, பைத்தியம், இதோ சாமி வந்துருக்கு டியூஸ்டே, அதுமா அதை பற்றி. அதுதான் எனக்கு ஷாக்கு. உனக்கு முருகர்னா போட்டிங்களா? நான் சத்தியமாக கேட்டுலாம் வாங்கலை, அவங்களே கொடுத்தாங்க. நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். மழையாக தானே இருந்தது, உள்ளதாக இருந்தது, எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தா முருகர். அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிஃப்ட்டு. சரி, அதை தான். சரி, இதை நான் நாளைக்கு இது பண்ணலாம் பார்த்தேன், டியூஸ்டேவா? சரி, சென்டிமெண்ட்டாக இனியே கொடுத்துடலான்னு இனியே கொடுத்துட்றேன், வா. அப்படியே போ. என்னவா இருக்கும்? மெட்டியா? வேற? வேற? அந்த எடுக்கிறேன். என்னடா முடிஞ்சது?
என்னால ஒண்ணுமே முடியலையே. நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர, நான் எப்படி வாங்குறது உனக்கு சர்ப்ரைஸா? நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்டா நினைச்சுக்கோ. சரி நீ கேட்டுட்டே இருந்தல. மெட்டி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும். கொலுசு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கொலுசு இல்லைன்னா மெட்டியா தான் இருக்கும். தேங்க்யூப்பா. நாளைக்கா போடுவேன், ஓகேவா? எனக்கு ஆனால் சைஸ் மட்டும் பயமா இருக்குது, பத்துமானு என்னால. சரிடா சாமி, பத்தன சாமி. இது கரெக்டா இருக்குது. தளரும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இது இப்படிதான் போடணுமா? ஆமா, இந்த இது லூஸா இருக்கு பாரு, இது போடு. போட்டது எடுக்கக்கூடாது. ஓகே போட்டியா? டன். நீ கரெக்டா இருக்கு. தளரும். Thank you so much. இல்ல ரொம்ப லூஸாலாம் ரொம்ப டைட்டாலாம இது. நான் நினைச்சேன் மெட்டி வாங்குவீங்கன்னு. எனக்கு அது எப்படின்னு தெரியும், சைஸ் தெரியாதா? சைஸ் எல்லாமே ஒண்ணுதான், பிரஸ் பண்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. கொலுசுனா அது டிசைன்லாம் நீ பார்த்து உனக்கு எடுத்துருவாங்க. ஆனா எனக்கு தான் gift வாங்க முடியலையே, நான் என்ன பண்றது? அதெல்லாம் பரவாயில்ல. சரி, நான் இந்த கொலுசு இன்னைக்கு கழட்டி வச்சிடுறேன். வேணாம் ஏய், டியூஸ்டே அதுமா கழட்டாத, நீ அதை போட்டுக்கோ. அது போட்டுக்கோ, காலையில் ரிமூவ் பண்ணுறது. போட்டல போடு. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து டியூஸ்டே இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எனக்கு அதுதான் சரி, சென்டிமெண்ட்டாக முருகர் வீட்டுக்கு வந்திருக்காரு. முருகர்னா மேடம்க்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதை வேற எனக்கு ஒளிச்சு வச்சு அதை இது பண்ணி எனக்கு அது ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது. சரி, அதான் இன்றைக்கே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மந்த் ஆனிவர்சரி கிஃப்ட்டு. என்னால் முடிஞ்சுது. நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகலாம். எங்கன்னா கோயிலுக்கு போகலாம், உங்கள் அம்மா வீட்டுக்கு முடிச்சா அங்கே போகலாம். மழையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் எங்களுடைய சேனலில் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி ஸ்ரீராம் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் எந்த மாதிரி கண்டென்ட்டான வீடியோ போகலான்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாங்களும் அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.